ஆகஸ்ட் 2ஆம் தேதி தேசிய தலைவருக்கு மெழுகுவர்த்தி கொளுத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இது சார்ந்த பல விடயங்களை காணொலிகளாகவும் செய்திகளாகவும் பலர் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழலில் இந்த மெழுகுவர்த்தி கொளுத்தக்கூடிய விடயத்திற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியிருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கின்றன. ஆகஸ்ட் 2ஆம் தேதி மெழுகுவர்த்தி கொளுத்தக்கூடிய இடத்தில் நாங்கள் வந்து போராட்டத்தை அறிவிப்போம், நீ எப்படி கொளுத்துவாய் என்று பார்த்து விடலாம் என்ற கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. உண்மையிலே என்ன நடந்து கொண்டிருக்கின்றன, எதற்காக தேசிய தலைவருக்கு இப்பொழுது மெழுகுவர்த்தி கொளுத்த வேண்டிய ஒரு விடயம் பரபரப்பு செய்தியாக மாறிக்கொண்டிருக்கின்றன. இது சார்ந்த கருத்துக்களை இந்த காணொலியில் நீங்கள் பார்க்கலாம். எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளிக்காத தோழர்கள் யாராவது இருந்தால் பகிர்ந்தளியுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும். இன்று தேசிய தலைவர் அவர்களை மையப்படுத்தி பல செய்திகள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு செய்திகளுக்கு பின்னாலும் பல தகவல்கள் ஒன்றின் பின் ஒன்றாக தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றன. தற்பொழுது ஆகஸ்ட் 2ஆம் தேதி தேசிய தலைவர் அவர்களுக்கு மெழுகுவர்த்தி கொளுத்துவதற்கான களத்தை எடுத்துக்கொண்டு நாங்கள் முன்னேற இருக்கிறோம் என்கின்ற அடிப்படையில் ஒரு சிலர் அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். இது சார்ந்து பல கருத்துக்களை நானும் காணொலியாக வெளியிட்டிருக்கின்றேன். தற்பொழுது தேசிய தலைவருக்கு மெழுகுவர்த்தி கொளுத்தக்கூடிய அதே இடத்தில் எப்படி நீங்கள் கொளுத்தி விடுவீர்கள் என்ற கேள்வியை கேட்பதற்கு நான் செல்ல தயாராக இருக்கிறேன், என் பின்னால் நீங்கள் திரண்டு வாருங்கள் என்று இயக்கத்தை சார்ந்த ஒருவர் அறிவித்திருக்கின்றார். இது ஒருபுறம் பரபரப்பை கூட்டிக் கொண்டு இருக்கக்கூடிய வேளையில் தேசிய தலைவருக்கு மெழுகுவர்த்தி கொளுத்துவதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு சிலர் வேறொருவருடைய பெயரை தங்களுடைய பெயராக மாற்றிக்கொண்டு அவர் செயல்படுவது போன்ற ஒரு மாயை தோற்றத்தை உருவாக்கி இவர்கள் தேசிய தலைவருக்கு எதிரான நடவடிக்கைகளில் இறங்குகிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டும் எழும்பியிருக்கின்றன. அது சார்ந்து இப்பொழுது தமிழர் தாயகத்திலிருந்து வெளியாகி இருக்கக்கூடிய 2 குறும் காணொலிகள், அந்த காணொலிகளில் முன்னாள் இயக்கத்தில் இருந்தவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றார்கள். அப்படி பதிவிட்டிருக்கக்கூடியவர்கள் அங்கு நடந்த பல விடயங்களை குறித்து பேசியிருக்கிறார்கள். பல செய்திகளை உள்வாங்கிய கருத்துக்களாக அவைகள் இருக்கின்றன. இன்றைய சூழலில் சமூக வலைதளங்களில் அவைகள் பரவிக்கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அந்த 2 பேரும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயங்கள் என்ன என்பதை முதலில் பார்த்துவிட்டால், அதன் பின்பு தேசிய தலைவருக்கு மெழுகுவர்த்தி கொளுத்துகிறோம் என்று கிளம்பி இருக்கக்கூடியவர்கள் எந்த கோணத்தில் பயணிக்கிறார்கள் என்கின்ற விடயம் தெளிவாக தெரியும். அவர்களை பொறுத்த மட்டில் அந்த 2 பேர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம், 16ஆம் தேதி ஒரு பெரும் வெளிச்சம் இருந்தது. அந்த வெளிச்சம் எதற்காக உருவானது, அந்த வெளிச்சத்தில் ஏற்பட்ட சத்தங்கள் எதற்காக உருவாக்கப்பட்டது என்கின்ற விடயம் பலருக்கு தெரிந்திருக்கும், அல்லது அந்த களத்தில் நின்றவர்களுக்கு தெரிந்திருக்கும். அந்த 16ஆம் தேதி அங்கிருந்து ஒளித்து ஓடியவர்கள் அல்லது அங்கிருந்து தப்பித்து சென்றவர்கள் அதன் பின்பு நடந்த நிகழ்வுகளை தாங்கள் பார்த்தது போல குறிப்பிடக்கூடிய விடயங்கள் தான் எப்படி என்று எங்களுக்கு தெரியவில்லை. எங்களை பொறுத்த மட்டில் இந்த நேரத்தில் தேசிய தலைவருக்கு நாங்கள் மெழுகுவர்த்தி கொளுத்துகிறோம் என்று கூறிக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள் புலனாய்வுத்துறையால் இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்களா என்கின்ற சந்தேகங்கள் எழும்புகிறது என்று அந்த இருவருமே கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றார்கள். இந்த கருத்துகளில் பின்னணியில் அவர்கள் விளக்கங்களையும் கொடுத்திருக்கின்றார்கள். ஒரு குறிப்பிட்ட ஒரு நபருடைய பெயரை குறிப்பிட்டு ஒருவர் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலைமையில் ஒரு சிறுவன் அங்கு கிடக்கக்கூடிய நிலையில் அவனை தாண்டிவிட்டு தப்பித்து செல்வதற்கான களங்களை எடுத்தவர் இன்று புலம்பெயர் தேசத்திற்கு சென்றுவிட்டு தன்னை ஒரு இயக்கத்தின் கடைசி வரை இருந்தது போல காட்டிக்கொள்கிறார், அவருடைய மனசாட்சி உறுத்தவில்லையா என்கின்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். இன்னொரு விடயத்தையும் அவர்கள் எடுத்து வைக்கின்றார்கள். 16ஆம் தேதி தப்பித்து சென்றவர்கள்தான் இன்று தேசிய தலைவருக்கு மெழுகுவர்த்தி கொளுத்துகிறோம் என்கின்ற களத்தை எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களுக்கு அந்த களத்தில் என்ன நடந்தது என்பதே தெள்ளத் தெளிவாக தெரியாது. அப்படி தெரியாதவர்கள் இப்பொழுது ஏன் இதுபோன்ற நாடகங்களை
நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற கேள்வியை வைக்கிறார்கள். நீங்கள் இப்பொழுது சொல்கின்றீர்கள் நீங்கள் மெழுகுவர்த்தி கொளுத்தப் போகிறேன் என்று. என்ன ஆதாரத்தை வைத்து நீங்கள் கொளுத்தப் போகிறீர்கள் என்கின்ற கேள்விகளுக்கு உங்களிடம் விடை இருக்கிறதா என்கின்ற கேள்விகளையும் அந்த இருவரும் கேட்டிருக்கின்றார்கள். இது ஒருபுறம் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வேளையில்தான் இப்பொழுது அந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதி நடைபெற இருப்பதாக சொல்லப்படுகின்ற அந்த நிகழ்வுக்கு கடும் எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய ஒரு களத்தை அதற்கு எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அவர்கள் சார்பில் இப்பொழுது வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது அவர்கள் கடுமையாக இதற்கு எதிர்ப்பை தெரிவிப்பதற்கு தயாராகி கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு கருத்து இப்பொழுது வலுவடைந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் பொதுவாக மக்களை பொறுத்தமட்டில் மக்கள் மனதில் இருக்கக்கூடிய விடயம் ஒன்றுதான். நீங்கள் இதுவரை அமைதியாக இருந்திருக்கின்றீர்கள். இந்த சூழலில் இப்பொழுது தேசிய தலைவருக்கு மெழுகுவர்த்தி கொளுத்த வேண்டும் என்கின்ற நெருக்கடி எதனால் ஏற்பட்டது என்கின்ற விடயத்திற்கு உங்களிடம் விளக்கம் இல்லை. ஏதோ ஒரு குழப்பத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இதை நீங்கள் செயல்படுத்துகின்றீர்கள். அதுபோல இந்த மெழுகுவர்த்தி கொளுத்தக்கூடிய விடயத்திற்கான செலவுகளுக்காக நீங்கள் ஒவ்வொருவரிடமும் நீங்கள் நிதி சார்ந்த விடயங்களை குறித்து அவர்களிடம் பேசி நிதியை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு செயல்படுகிறீர்கள். எங்கள் தலைவருக்கு செயல்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் அதற்கான களம் உண்மையாக இருக்க வேண்டும், அதற்கான செய்தி உண்மையாக இருக்க வேண்டும். அப்படி உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு அரசியல் காரணத்திற்காக இவைகளை எடுத்துக்கொண்டு நீங்கள் இப்பொழுது ஒரு கருத்தாக்கமாக இவைகளை கொண்டு வருவதாக காட்டிக்கொண்டு தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு பிளவை உருவாக்கக்கூடிய களத்தை எடுத்திருக்கிறீர்கள். 2009 2026 வரை நீண்ட காலம் அமைதியாக இருந்த நீங்கள் தற்பொழுது இலங்கை ஆட்சியாளர்களுக்கு எதிராக நெருக்கடிகள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஐநா மன்றம் எடுக்கக்கூடிய தீர்மானம் எதனை மையப்படுத்தியது என்கின்ற கேள்விகள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழ் மக்கள் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டிய ஒரு களம் தேவை என்கின்ற கருத்துகள் எடுத்து வைக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழலில் ஒரு பிரிவினை களத்தை தமிழ் சமூகத்திடம் ஏற்படுத்துவதற்கான களத்தோடு நீங்கள் பயணிக்க ஆரம்பித்திருப்பதின் பின்னணியில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன என்ற கேள்விகளைத்தான் இப்பொழுது பொதுமக்கள் எழுப்பியிருக்கின்றார்கள். ஆனால் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய விடயங்கள் எந்த கோணத்தில் போய் முடியும் என்பதை நாம் காத்திருந்துதான் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. நன்றியுடன் இன்பா.